friends, welcome to Samayal Delight. இன்னைக்கு நம்ம சமையல் டிலேட் சேனல்ல வரலட்சுமி நோம்புக்கு 6 வகையான பிரசாதங்கள் ரொம்பவே ஈஸியா 1 மணி நேரத்திலே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உளுந்த வடைக்கான மாவு ரெடி பண்ணிடலாம். நான் உளுந்து 200 கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ரொம்பவும் தண்ணி எதுவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ நான் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்க்குறேன். இப்போ உளுந்த மாவு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடுங்க. ரொம்பவும் தண்ணியாக போயிடக்கூடாது. வடைக்கு எந்த பக்குவத்தில் அரைப்போமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த உளுந்த மாவு கூடயே 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த உளுந்த மாவில் அப்படியே வடை செய்ய போகிறது கிடையாது. நம்ம இதிலேயே 2 வகையான பிரசாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா அந்த அளவுக்கு கலந்து வச்சுருங்க. இதுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மண்டவெல்லம் எடுத்துருங்க. மண்டவெல்லம் சேர்த்துட்டு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மண்டவெல்லம் கரைஞ்சா போதும், பாகு பதம்லாம் தேவையே இல்லை. இதை நல்லா கரைஞ்சி வரட்டும். அதுக்கப்புறமா இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. மண்டவெல்லம் மண் எதுவுமே இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துட்டு, மண்டவெல்லம் இவ்வளோதான் அளவுன்னெலாம் கிடையாது, உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மண்டவெல்லம் அளந்து எடுத்துக்கலாம். இப்போ மண்டவெல்லம் நல்லாவே கரைஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. மண் சக்கை எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்துட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மண்டவெல்ல பால் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க உளுந்த மாவு எடுத்து, நீங்கள் எப்படி உளுந்த வடைக்கெல்லாம் மாவு எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி பெருவிரலில் ஓட்டை போட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டுடுங்க. மாவு கையில் எடுக்கும்போது நீங்கள் எண்ணெயோ அப்படி இல்லைன்னா தண்ணியில் கையை லேசாக நினச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு கையில் ஒட்டாமல் வரும். பொரிச்சு எடுக்கும்போது நீங்கள் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கோங்க. ரொம்பவும் எண்ணெய் காஞ்சிடக்கூடாது. மிதமான சூடாக இருக்கும்போதே நீங்கள் உளுந்த மாவை போட்டு எடுக்கணும். இப்போ 2 பக்கமுமே இந்த மாதிரி நீங்கள் பரட்டி விடுங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்திருக்கும். உள்ள மாவு எதுவுமே இல்லாமல் நல்லா வெந்து சூப்பராகவே இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் எண்ணெய் எதுவுமே இல்லாமல் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே நீங்கள் சூடோடையே மண்டவெல்ல பாலில் சேர்த்துடணும். இந்த மண்டவெல்ல பாலில் ஊறி வரும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரொம்பவே அருமையாக ஒரு பிரசாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்த்துருக்கோம். நீங்கள் உளுந்து நிறையா எடுத்தீங்கன்னா கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வடையை மண்டவெல்ல பாலில் சேர்த்துட்டு இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இதுக்கப்புறமா உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே ஆட்டி வச்ச உளுந்த மாவுலேயே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு. இது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே இந்த மாவில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதில் வேறு எதுவும் உப்பு சேர்க்க வேண்டாம். இப்போ வடைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. பிரசாதம் செய்யும்போது அதில் வெங்காயம் சேர்க்கக்கூடாது, அதனால் நான் வெங்காயம் சேர்க்கலை. இப்போ கையில் நான் எண்ணெய் தடவிக்கிட்டேன். இப்போ உளுந்த வடை பொரிச்செடுக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை குறைச்சிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு உளுந்த வடை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவை குறைச்சி எடுத்துகிட்டு பெருவிரலில் இந்த மாதிரி நீங்கள் ஓட்டை போட்டிங்கன்னா போதும். இப்போ ரொம்பவே அருமையாகவும் வடை ரெடி ஆயிடுச்சு. இதை லேசாக பரட்டி விட்டுருங்க. ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கிட்டே இந்த வடையை பொரிச்சிடுங்க. ஒரு உளுந்த மாவில் 2 வகையான பிரசாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. மிக்சியில் அரைச்சிருக்க மாவு துளி அளவு கூட எண்ணெய் குடிக்காது. ரொம்பவே அருமையாகவும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் வடை. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை மிக்சியில் அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், வடை நல்லாவே செவந்து வந்துருச்சு. ரொம்பவே அருமையாக துளி அளவும் எண்ணெய் குடிக்காத அளவுக்கு உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா அடுத்த பிரசாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 3ஆவதாக என்ன பிரசாதம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் நான் சுண்டல் வாங்கி ஊற வச்சுருக்கேன். இந்த சுண்டல் நான் நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். காலையில் நீங்கள் வெள்ளன பிரசாதம் செய்கிறதா இருந்தால் நைட்டே சுண்டல் வாங்கி ஊற வச்சுருங்க. ஊறின சுண்டலை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி போட்டுட்டு 3 விசில் வர வச்சுருங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வெள்ளை சுண்டல் கூட வாங்கி ஊற வச்சுக்கோங்க. குறைஞ்சது 3லேருந்து 4 மணி நேரம் சுண்டல் நல்லா ஊறினாதான் வெந்து வரும்போது சாஃப்டாக இருக்கும். இப்போ குக்கர் விசில் வந்துருச்சு. இதுக்கப்புறமா உடனே ஓப்பன் பண்ணாதீங்க, கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். குக்கரில் உள்ள சவுண்டெல்லாம் அடங்கிருச்சு. சுண்டல் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு ஒரு கரண்டியில் எடுத்து அமுக்கி பாருங்கள்.
ரொம்பவே சூப்பரா சுண்டல் வெந்துருச்சு. இதுக்கப்புறமா இந்த சுண்டலை எப்படி தாளிச்சு விட்டுறதுன்னு பார்க்கலாம். சுண்டல்ல உள்ள தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. எந்த பாத்திரத்துல சுண்டல் தாளிக்க போறீங்களோ அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சுண்டல் ரொம்பவே நல்லா வாடையா இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்ல மணமா இருக்கும். இந்த கருவேப்பிலையும் மிளகாய் வத்தலும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்ததுமே ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு வடிகட்டி எடுத்து வச்சிருக்க சுண்டலை சேர்த்துருங்க. நம்ம வேக வைக்கும் போதே சுண்டல்ல உப்பு சேர்த்துருக்கோம். இதுக்கப்புறம் நீங்க உப்பு எதுவும் சேர்க்காதீங்க. சுண்டலை சேர்த்து வதக்குனதுமே நீங்க துருவி வச்சிருக்க தேங்காவை சேர்த்துக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் கூடுதலா சேர்த்துக்கோங்க. சுண்டல் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்ப ரொம்பவே அருமையா 3வது பிரசாதம் ரெடி ஆயிருச்சு. இதுக்கப்புறமா அடுத்து என்ன பிரசாதம் செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுத்ததா வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் பிரசாதம் செய்ய போறோம். இதுக்காக ஒரு பாத்திரத்துல 2 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸ்ல 1/2 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பும் சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு குக்கர்ல சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் அரிசினா 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுட்டு 4 விசில் வர வச்சிருங்க. 4 விசில் வந்ததுமே நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் குக்கரை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் விசில் வரட்டும். இதுக்கப்புறம் புளியோதரை பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா செவக்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் மல்லி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, அப்படி இல்லைன்னா கருப்பெள்ளு, ஒரு கட்டி பெருங்காயம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 5 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருங்க. மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கிறணும். கருக விட்டுறாதீங்க, இப்போ பொடியோட டேஸ்ட் மாறிடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் புளியோதரை பேஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து வெடிச்சதுமே கொஞ்சமா நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. பச்சை நிலக்கடலையா இருந்தாலும் சரி, வறுத்த நிலக்கடலையா இருந்தாலும் சரி. இது கூடவே கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. பிரசாதம் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஒரு 2 மிளகாய் வத்தல் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இப்போ கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துடலாம். புளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அரிசினா 100 கிராம் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அப்போ அதோடைய புளிப்பு கரெக்டாக இருக்கும் புளியோதரைக்கு. புளி தண்ணி சேர்த்ததுமே புளியோதரை பேஸ்ட்டுக்கான உப்பு சேர்த்துக்கோங்க. சாதத்துலேயும் நான் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்ததும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த புளியோதரை பேஸ்ட்டு நல்லா கொதிச்சு வத்தி வரட்டும். எப்போதுமே நீங்கள் புளியோதரை செய்யும்போது வீட்டில் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்க. அப்போ தான் நல்லா ரிச்சாக வரும். இப்போ இந்த புளி தண்ணி நல்லா வத்தி வரட்டும். இதுக்கு முன்னாடி புளியோதரை பேஸ்ட்டுக்கு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா புளியோதரை செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த புளியோதரை பொடியை 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி நல்லாவே வத்திருச்சு. இந்த அளவுக்கு வத்தினதுக்கப்புறமா நீங்கள் 3 ஸ்பூன் இதிலே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்ததுமே புளி தண்ணி இந்த அளவுக்கு நல்லா திக்காயிருச்சு பாருங்கள். இப்போ புளியோதரை பேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு புளியோதரை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சாதத்தில் கலந்துக்கோங்க. புளியோதரை பண்ணும்போது எப்போவுமே சாதம் சூடாக வச்சுக்கிறாதீங்க. ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புளியோதரை பேஸ்ட்டில் போட்டு கலந்து கொடுங்க. அப்போ தான் புளியோதரை நல்லா உதிரி உதிரியாக பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா புளியோதரையை கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் பச்சை நல்லெண்ணெய் சேர்க்கும்போது ரொம்பவே ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கோவிலில் கிடைக்கக்கூடிய அதே புளியோதரை டேஸ்ட்டு உங்களுக்கு வீட்டிலேயே கிடைக்கும். இப்போ அருமையாக 4வதான பிரசாதம் ரெடி ஆயிருச்சு. இதுக்கப்புறமா சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் வேக வச்ச பச்சரிசி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். 4 விசிலுக்கு அப்புறம் நான் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், சாதம் ரொம்பவே சூப்பராக வெந்துருச்சு. இந்த அளவுக்கு சாதம் நல்லா குழஞ்சி வரணும். உங்களுக்கு அப்படி குழையலைன்னா நீங்கள் கூடுதலாக 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு கூடுதலாக 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக சாதம் குழஞ்சி வந்துடும். இப்போ இந்த சாதத்துலேருந்து நான் பாதியை பிரித்து எடுத்துக்க போகிறேன். பாதி வெண்பொங்கலுக்கும் பாதி சக்கரை பொங்கலுக்குமா. பாதி சாதம் பிரித்து எடுத்ததுக்கப்புறம் இதிலே 400 கிராம் அளவுக்கு மண்டவளம் நான் நுணுக்கி எடுத்து வச்சதை சேர்த்துக்கிறேன்.
நீங்கள் மண்டவளம் மண்ணாக இருக்குதுன்னா நீங்கள் பாலாக காய்ச்சி கூட சேர்த்துக்கோங்க. நயமான மண்டவளமாக கேட்டு வாங்கிக்கோங்க சக்கரை பொங்கலுக்கு. இப்போ இந்த சக்கரை பொங்கலில் மண்டவளம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. நல்லா இலகி வரட்டும். இதுக்கப்புறமா நெய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மண்டவளம் இலகுற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. மண்டவளம் நல்லா இலகி வரட்டும். இதுக்கப்புறமா நீங்கள் சக்கரை பொங்கலுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இதுக்கப்புறமா 3 குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எப்போதுமே பிரசாதம் செய்யும்போது நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கோவிலில் செய்யக்கூடிய பிரசாத டேஸ்ட் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து கொடுத்தாச்சு. இப்போ சக்கரை பொங்கலுக்கான அளவு பார்த்துடலாம். 1 கிலோ பச்சரிசிக்கு நீங்கள் சக்கரை பொங்கல் செய்யணும்னு நினச்சிங்கன்னா 2 கிலோ அளவுக்கு மண்டவளம் எடுத்துக்கோங்க. 400 மில்லி அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. இது கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ சக்கரை பொங்கலுக்கு முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்காக 2 குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுமே முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இது கூடவே உலர்ந்த திராட்சையும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் சக்கரை பொங்கலில் இதை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்ததுமே நீங்கள் உடனே ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இதுக்கப்புறமா நல்லா கலந்து கொடுங்க. முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கோங்க. சக்கரை பொங்கலில் ரொம்பவே ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்பவே சூப்பரான இப்போ சக்கரை பொங்கல் ரொம்பவே அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ 5 வகையான பிரசாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இதுக்கப்புறமா 6வதாக வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். எந்த பாத்திரத்தில் நீங்கள் வெண்பொங்கல் செய்ய போகிறீங்களோ அதில் 3 குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இந்த மிளகை நீங்கள் 1, 2மா இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ மிளகும் ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது வெண்பொங்கலுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். இஞ்சி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூடவே முந்திரி பருப்பும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ முந்திரி பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை குறைச்சே வச்சுக்கோங்க. சாதத்தை இதில் சேர்த்துட்டு வெண்பொங்கலுக்கு எடுத்து வச்சுருக்க சாதம் கெட்டி ஆயிடுச்சுன்னா நீங்கள் 1 கிளாஸ் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாதம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா சாதத்தை சேர்த்துட்டு நெய்யோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. இன்னுமே நம்ம வெண்பொங்கலுக்கான உப்பு சேர்க்கலை. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. நான் இவ்வளோ சாதத்துக்குமே 1 ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கேன். எந்த ஒரு பிரசாதம் செய்யும் போதுமே நம்ம டேஸ்ட்டு பார்க்கக்கூடாது. அதனால் ஒரு அளவோடு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 குழிக்கரண்டி அளவுக்கு மேலே நெய் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்பவே அருமையான 6வது பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக 6 வகையான பிரசாதம் 1 மணி நேரத்தில் எப்படி ஈஸியாக செய்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 6 வகையான பிரசாதம் செஞ்சு வரக்கூடிய வரலட்சுமி நோம்பில் உங்கள் வீட்டில் அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.